வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியானது கொட்டும் மழையிலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை 270ஐ கடந்துள்ள நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே மழை பெய்து வந்த நிலையில் வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வயநாட்டில் உள்ள முண்டகாயம், சூரல்மலா ஆகிய இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மீது மண்பாறைகள், மரங்கள் ஆகியவை விழுந்தன. இதில் சிக்கி 240க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயங்களுடன் 250க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் மேலும் நூற்றுக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக